உடனுக்குடன் நேரலை செய்தியை பார்த்து வருகிறோம். பக்ரீத் சிறப்பு தொழுகையில் கோவை குனியமுத்தூரில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த காட்சியை தான் தற்போது உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். தொழுகைக்கு பின்பு ஒருவரையொருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள் இஸ்லாமியர்கள். பக்ரீத் சிறப்பு தொழுகை தற்போது குனியமுத்தூர் பகுதியில் நடைபெற்று வருகிறது. கோவை குனியமுத்தூரில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் கோவை குனியமுத்தூர் பகுதியில். அது தொடர்பான காட்சியைத்தான் உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், இப்ப குனியமுத்தூர் பகுதியில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். கோவை குனியமுத்தூர் பகுதியில் ஜாக் கமிட்டியினுடைய சார்பில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நிகழ்ச்சியானது நடைபெற்றிருக்கிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையை நடத்தியிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவான ஜாக் கமிட்டி சார்பில் இந்த நாடு முழுவதுமே பக்ரீத் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாகவே கோவை குனியமுத்தூர் ஆயிஷா திருமண மண்டப வளாகத்தில் இருக்கக்கூடிய மைதானத்தில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்ற தொழுகையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இறைவனுடைய தூதரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் தனது மகனை இறைவனுக்காக பலியிட முன்வந்த தியாகத்தை போற்றும் விதமாக இஸ்லாமியர்கள் ஆண்டுதோறும் இந்த பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். ஜாக் கமிட்டியை பொறுத்தவரை அரபு நாடுகள் கொண்டாடப்படக்கூடிய அதே தினத்தில் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழுகையின் போது புத்தாடை அணிந்து ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். மேலும் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் ஆடு மாடு ஆகியவற்றை பலியிட்டு அவற்றை 3 பங்காக பிரித்து குர்பானி கொடுக்கும் நிகழ்வும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆடு மாடு போன்றவற்றை பலியிடுவதற்கு அதில் ஒரு பங்கை நண்பர்களுக்கும், மற்றொரு பங்கை உறவினர்களுக்கும், மற்றொரு பங்கை ஏழைகள் எளியவர்களுக்கும் கொடுத்து தற்போது பக்ரீத் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். பெரும்பான்மையான இஸ்லாமிய நாடுகளில் சுன்னத் ஜமாத் சார்பில் நாளைய தினம் பக்ரீத் பண்டிகையானது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் இன்றே ஜாக் கமிட்டி சார்பில் பக்ரீத் பண்டிகை கோவையில் கொண்டாடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி கார்த்திக்.